அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வல ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் ரப்பி ஸித்னி இல்மா அல்லாஹும்ம ஜஅல் குர்ஆன ரபிய கல்பி. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் உயர்ந்த ஈமானையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனை கொண்டு நம் உள்ளங்களை வசந்தமாக ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், நம்ம வந்து சூரா அத்தாரிக் பார்த்துட்ருக்குறோம். இது மக்காவில் அருளப்பட்ட சூரா, 17 வசனங்களை கொண்ட சூரா. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள ஆயத்துக்களை பார்த்துருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி வந்து நம்ம 11லேருந்து 17 ஆயத்துக்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வந்து பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறத மீட்டி பார்த்துடலாமா? இப்போது முதல் வசனத்தில் வஸ்ஸமாஇ வத்தாரிக், அதாவது வஸ்ஸமா அப்படிங்கிறது வானம், வானத்தின் மீது சத்தியமாக. வத்தாரிக் அப்படின்னா தாரிக்கின் மீதும், அதாவது தாரிக் அப்படிங்கிறது இரவில் தோன்றக்கூடிய பகலில் மறையக்கூடிய நட்சத்திரத்தின் மீதும் சத்தியமாக அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது வமா அதராக மத்தாரிக். இப்போது இதில் வந்து நபியை அழைச்சி சொல்கிறான், தாரிக் என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? தாரிக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உமக்கு தெரியுமா என்ன அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி எழுப்புகிறான். அந்நஜ்மு ஸாகிப் அப்படின்னா நஜ்முங்கிறது நட்சத்திரம். அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஸாகிப், அதாவது மின்னக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது. மின்றது மட்டும் இல்லை, ஒளிரும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம், ஒளிரும் தாரகை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து இப்போது உதாரணத்துக்கு நம்ம வந்து நம்ம வீட்டிலையே வந்து சீலிங் இருக்குது தெரியுமா, ரூஃப். அந்த சீலிங்கில் ஆணி அடித்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி துளைச்சிக்கிட்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள் இதெல்லாம் பியர்சிங் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், துளைத்து கொண்டு வரக்கூடிய நட்சத்திரம். ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த நட்சத்திரத்துக்கு என்ன வந்து இதனுடைய ரோல் என்ன, எதுக்காக இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கணும்? ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு நோக்கம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நட்சத்திரத்தோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 3 நோக்கம் தான் இருக்குது. சரியா? இதுக்கு எத்தனை நோக்கம் இருக்குது? 3 நோக்கம் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வானத்துக்கு ஒரு அலங்காரமாக இருக்குது. ஓகேவா? இதுதான் முதல் நோக்கம். வானத்துக்கு இது ஒரு அலங்காரம். நம்ம மேலே இப்படி அண்ணாந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நைட்டில் நட்சத்திரங்கள்லாம் மின்னும்போது ட்விங்க்லிங் ஸ்டார்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அந்த அழகை வர்ணிக்கிறதுக்கு தான் இந்த வந்து ஸ்டார்ஸை பற்றி சொல்லுவோம் இல்லையா? சின்ன பிள்ளையிலேருந்து போயம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நட்சத்திரத்தை பற்றி ஒரு அழகை வந்து விவரிக்கக்கூடியதாக தான் இருக்கும். அடுத்ததாக 2வது விஷயம், இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவில் பயணப்படக்கூடியவங்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஓகேவா? இந்த ஒளிரக்கூடிய நட்சத்திரம் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இரவிலுடைய பயனாளிகளுக்கு, அதாவது பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு. ஏன்னா அந்த காலத்தில் என்ன எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சா, ஸ்ட்ரீட் லைட் இருந்துச்சா, ரோட்டில் லைட் இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. இப்போயும் பார்த்திங்கன்னா எத்தனையோ இடங்களில் வெளிச்சமே இருக்காது இரவில். ஸோ அப்படிப்பட்ட நேரங்களில் எது வந்து வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதா ஒரு வழிகாட்டியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மட்டும் கிடையாது வழிகாட்டி, விலங்குகள் எல்லாத்துக்குமே வழிகாட்டியாக இருக்கும் இல்லையா? காட்டுக்குள்ளே போனீங்கன்னா இருட்டாக தான் இருக்கும், அங்கே யார் லைட்டு போட்டு வச்சுருப்பாங்களா? கிடையாது இல்லையா? அப்போது இரவில் வழிகாட்டி எது? அப்போது நட்சத்திரங்கள் வழிகாட்டியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3வது விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த ஜின்கள் எல்லாமே வந்து மலக்குமார்கள் பேசிகிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்குறதுக்காக போகும். அப்போது இந்த மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நட்சத்திரங்களை வச்சு தான் அவங்கள வந்து ஷூட் அவுட் பண்ணுவாங்க, அதாவது அவங்கள வந்து விரட்டுவாங்க. ஓகேவா? இதை எரிஞ்சு தான் அவங்கள வந்து விரட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி நோக்கங்களுக்காகத்தான் இந்த நட்சத்திரங்கள் படைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்ம வந்து இப்போது அடுத்ததை பார்க்குறோம் பாருங்கள். இன் குல்லு நஃப்ஸில் லம்மா அலைஹா ஹாஃபிஸ், அதாவது ஒவ்வொரு ஆன்மாவும் அதன் மீது பாதுகாக்கக்கூடியவர் இருந்தே அல்லாமல் இல்லை அப்படின்னு நல்லா சொல்கிறான். அதாவது பாதுகாப்பாளன் இல்லாத எந்த ஓர் உயிருமே இல்லை. ஓகேவா? ஸோ எப்படிப்பட்ட உயிருமே எல்லாத்துக்குமே வந்து பாதுகாப்பாளன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமித்து வச்சுருக்கிறான். அதாவது வானத்துலேயும் பூமியிலையும் சின்னதாவோ இல்லை பெரியதாவோ படைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? சின்ன படைப்பும் இருக்குது, பெரிய படைப்பும் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது எல்லாத்துக்குமே யார் பாதுகாப்பாளன்? இறைவன் தான்.
ஓகேவா, இறைவன் தான் பாதுகாப்பாளன். சரி, இரவில் வானத்தில் மின்னி கொண்டு இருக்கிறதா நம்ம வந்து தோணக்கூடியது வந்து எப்படி இருக்குன்னா, எக்கச்சக்கமான விண்மீன்கள் இருக்குது, கோள்கள் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அதாவது ஒரு உண்மை அப்படிங்கிறது ஹக்குங்கிறது இருக்குது. அந்த ஹக்கை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான்னு நமக்கு சான்றாக சொல்லணும், ஒரு அத்தாட்சியாக சொல்லணுங்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான், நமக்கு சத்தியம் செய்கிறான். அதன் மீது, அல்லாஹ் படைத்ததின் மீது நமக்கு சத்தியம் செய்கிறான். அதை படைச்சிட்டு ஒளிமயமாக்கிட்டு அதை வந்து விண்வெளியில் எப்படின்னா தொங்க விட்டுருக்குறான். ஓகேவா, அது எல்லாமே எப்படி இருக்குது, தொங்கிட்டு இருக்குது அதனுடைய அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ்னால். ஓகேவா, அது வந்து அதனுடைய அமைவிடங்களில் விட்டு வச்சிருக்கிறான். அது எப்படி இருக்குன்னா விழாமல் இருக்குது. ஓகேவா, ஸோ எக்கச்சக்கமான தாரகைகள் வந்து சுழற்சியில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் ஒன்றோட ஒன்று மோதாமையும் இருக்குது. சுபஹானல்லாஹ். ஸோ அப்பேற்பட்ட ஒரு பேராற்றல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட இருக்குது. அந்த மாதிரி பிற தாரகைகள் வந்து எந்த ஒரு இன்னொரு தாரகையோட மோதிடாமல், தாரைக்கோட மோதிடாமல் எல்லாத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து வச்சுருக்கிறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வல்லமையை நம்ம புரிஞ்சுக்கணுமா வேணாமா? சுபஹானல்லாஹ். எல்லாத்தையும் படைத்த ரப்பு எப்பேற்பட்ட வல்லமை உடையவனாக இருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த பேருண்மை மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கிறான். ஸோ இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் வந்து பாதுகாத்து தான் வச்சுருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சுபஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் அடுத்த விஷயமா பாருங்கள், ஃபல்யன்துரில் இன்சானு மிம்ம ஹுலிக். இப்போது இதில் வந்து அல்லாஹ் சொல்கிறான், பிறகு மனிதன் தான் எப்பொருளிலிருந்து படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதையாவது சற்று கவனித்து பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறமா ஹுலிக மிம்மா இன்தாஃபிக், அதாவது பீரிட்டு பாயும் நீரிலிருந்து படைக்கப்பட்டுள்ளான். அதையும் சொல்லிட்டு யஹ்ருஜு மின் பைனி ஸுல்பி வத்தராயிப், அதாவது அப்படி அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து முதுகெலும்புக்கும் நெஞ்செலும்புக்கும் இடையிலிருந்து வெளியாகின்றது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது இதில் வந்து ஆண் பெண் இந்த 2 பேருக்குமே வந்து இனவிருத்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கு மூலப்பொருள் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகுக்கும் நெஞ்சுக்கும் இடையில் உள்ள பகுதியில் தான் வெளிப்படுது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான். முதுகுக்கும் நெஞ்சுக்கும் இடையிலிருந்து வெளிப்படக்கூடிய நீரிலிருந்து தான் மனிதன் படைக்கப்பட்டான் அப்படிங்கிற இந்த பேருண்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்கிறான். ஸோ மூலப்பொருள் அது வந்து இனவிருத்திக்கான மூலப்பொருளாக வந்து இருக்கக்கூடிய பகுதிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நமக்கு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர், அதாவது நிச்சயமாக அவன் வந்து அந்த படைப்பாளன் எப்படின்னா மீண்டும் அவனை படைப்பதற்கு ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறான். அடுத்ததான் யௌமத்துபுல சராயிர், அதுக்கு அடுத்ததாக வந்து அப்படி ஆற்றல் உள்ளவன் வந்து எந்நாளில், அதாவது அந்த நாளில் மறைவான ரகசியங்கள் சோதனை வந்து இடப்படுமோ அந்த நாளில், அந்த நாள் அப்படிங்கிறது என்ன, மறுமை நாள், மனிதனிடம் எந்த சுய வலிமையும் இருக்காது அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்படின்னா என்னது, எந்த சுய வலிமையும் இருக்காது அப்படின்னு சொன்னால் மறைவான ரகசியங்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் இருக்கும். ஓகேவா, செயல்களில் வந்து எதெல்லாம் இந்த உலகத்தில் ரகசியமாக இருந்துச்சோ அது எல்லாமே எல்லா விவகாரங்களும் வெளிப்படையாக உலகத்துக்கு முன்னால் சாட்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதை வந்து பின்னால் இருக்கக்கூடிய எண்ணங்களும் நோக்கங்களும் விருப்பங்களும் மக்களுடைய பார்வையை விட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது, அதாவது மறைக்கப்பட்டிருக்குது. அந்த விவகாரங்களை தான் இது குறிக்குது. ஓகேவா, இது வந்து எப்படின்னா ஒரு மனுஷனுடைய எண்ணத்தில் இருக்கும், நோக்கங்களில் இருக்கும், விருப்பங்களில் இருக்கும், மக்களுடைய பார்வையை விட்டு மறைக்கப்பட்டதாகவும் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்படிப்பட்டது எல்லாமே அங்கே ஓப்பன் ஆகிடும், அங்கே வந்து எக்ஸ்போஸ் ஆகிடும். எந்த ஒரு சீக்ரெட்ஸுமே அந்த நாளில் இருக்காது. ஓகேவா, ரகசியங்கள் வந்து சோதிக்கப்படுகின்ற பகிரங்கப்படுத்தப்படுகின்ற நாளில் அவன் மனிதனை மீண்டும் உயிர்ப்பிப்பான் அப்படின்னு நல்லா சொல்கிறான். ஸோ அப்போ அந்த நாள் அப்படிங்கிறதே சோதனைக்குள்ளாக்கப்படக்கூடிய நாள் தான். அந்த நாளில் வந்து எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிடும். அடுத்ததாக பாருங்கள், ஃபமாலஹு மின் குவ்வத்தின் வலா நாசிர், அதாவது இதில் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஆகவே அவனுக்கு எந்த சக்தியும் இல்லை, எந்த உதவியாளரும் இல்லை அப்படின்னு சொல்கிறான்.
ஸோ அந்த நாளில் வந்து மனிதனிடம் எந்த சுய வலிமையே இருக்காது. அவனுக்கு வந்து துணை செய்யக்கூடியவங்க, ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10வது ஆயத்தில் சொல்லி முடிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து சூரா தாரிக்கில் 11லேருந்து 17 ஆயத்துக்களுக்கு வார்த்தைக்கு வார்த்தை பொருளை தெரிஞ்சுக்க போகிறோம். பார்க்கலாமா? வஸ்ஸமாஇ ذاتிர் ரஜ். வஸ்ஸமாஇ அப்படின்னா வானத்தின் மீது சத்தியமாக, வானத்தின் மீது சத்தியமாக. இந்த இடத்துல திரும்பவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1வது வசனத்தில் எப்படி சத்தியம் பண்ணானோ அதே மாதிரி 11வது வசனத்துலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கிறான். ذاتிர் ரஜ். ذات அப்படிங்கிறது வந்து இந்த விச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த போது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது ரஜ் அப்படின்னா ரிட்டர்ன் ஆகிறதுன்னு அர்த்தம், திரும்புதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? திரும்புதல் அப்படின்னு அர்த்தம். இங்கே ஆனால் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பொழியும் வானத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மழையை திரும்ப கொண்டு வரும் வானத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஜ் அப்படிங்கிறது திரும்புதல் தான். ஆனால் இங்கே மழையை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு சொல்கிறான். ஓகே, அது என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து இதை பற்றி விரிவாக படிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் பாருங்கள் 12வது ஆயத்து. வல் ஆர்தி ذاتிஸ் ஸத்ர். அதாவது வல் ஆர்தி அப்படிங்கிறது பூமி, பூமி, பூமியின் மீதும் சத்தியமாக அப்படின்னு சொல்கிறான். ذاتிஸ் ஸத்ர். அதாவது ذات அப்படிங்கிறது திரும்பவும் இந்த போது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். விச் அப்படின்னு அர்த்தம். அஸ்ஸத்ர் அப்படின்னா பிளக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பிளந்து போகிறது, ஓப்பன் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவரங்களை முளைப்பிக்கும் பூமியின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்கிறான். அப்போது சது அப்படின்னாலே பிளக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது இதில் வந்து என்ன நம்ம கவனிக்கணும்னா, புற்பூண்டுகள் அதாவது தாவரங்கள் முளைக்கிறதுக்கு பிளந்து விடுகின்ற பூமியின் மீது சத்தியமாக அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்ததாக இங்கே வந்து ஏன் தாவரங்களை குறிப்பிடுறான், அதில் வந்து மழையை குறிப்பிட்டான் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் பற்றிலாம் பார்க்கலாம். 13வது ஆயத்தை பாருங்கள். இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல். இதில் இன்னஹு நிச்சயமாக, நிச்சயமாக இது. ஓகே, நிச்சயமாக இது. லகவுலுன். லகவுலுன் அப்படின்னா என்ன அதுனா வார்த்தை, கூற்று அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கூற்று அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ல் அப்படின்னா பிரித்தறிவிக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அதாவது நன்மையும் தீமையும் பிரித்தறிவிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அப்போது இன்னஹு நிச்சயமாக இது. அந்த இது அப்படிங்கிறது எது? எது? குர்ஆன். ஓகேவா? குர்ஆன், திருக்குர்ஆனை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நிச்சயமாக இது திருக்குர்ஆன். இந்த ஹூ அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? இன்னஹு. இந்த ஹூங்கிறது எதை குறிக்குது? திருக்குர்ஆனை குறிக்குது. திருக்குர்ஆன் நன்மை தீமைகளை, அதாவது எதனா குட் அண்ட் பேடை என்ன பண்ணுதுன்னா பகுத்து காட்டக்கூடிய, தீர்மானிக்கக்கூடிய சொல்லாகும். கவுல்னா என்ன? சொல். ஓகேவா? சொல்லாகும், கூற்றாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்ததாக பாருங்கள் 14வது ஆயத்து. வமா ஹுவ பில் ஹஸ்ல். வமா அப்படின்னா மேலும், இல்லை அப்படின்னு அர்த்தம். ஹுவ இது, பில் ஹஸ்ல். ஹஸ்ல்னா அதாவது விளையாட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கேளிக்கையான பேச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ இப்போ வந்து இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறேன்னா, வமா ஹுவ இன்னும் இது இல்லை, பில் ஹஸ்ல் அது வந்து விளையாட்டாக, வீண், இது வந்து வீண் பரிகாசமான வார்த்தை அல்ல, இது வந்து வீணாக கிண்டல் அடிக்கக்கூடிய, கேலி பண்ணக்கூடிய வார்த்தைகளை கொண்டது கிடையாது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். எது? குர்ஆன். அடுத்ததான் 15வது ஆயத்தை பாருங்கள். இன்னஹும் யகீதூன கைதா. இன்னஹும் நிச்சயமாக, ஹும் நிச்சயமாக அவர்கள். ஓகே, அவர்கள் யகீதூன கைதா. யகீதூன அப்படின்னா சூழ்ச்சி செய்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். சூழ்ச்சி செய்கிறார்கள். யகீதூன. கைதா அப்படின்னா சூழ்ச்சி தான். கைதா அப்படின்னா என்ன அர்த்தம்? சூழ்ச்சி, பிளாட் பண்ணுறது. ஓகே,
அப்போது நிச்சயமாக அவர்கள் சூழ்ச்சி தான் செய்கிறார்கள். ஓகேவா, நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு கேடு செய்யணும் அப்படின்னு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அடுத்ததாக 16வது ஆயத்தை பாருங்கள். வ அகீது கைதா வ அகீது அப்படின்னா ஆனால் நான் சூழ்ச்சி செய்கிறேன். ஓகே, ஆனால் நான் சூழ்ச்சி செய்கிறேன். கைதா சூழ்ச்சி, அதாவது ஒரு பிளானை. ஓகே, நானும் சூழ்ச்சி தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். வ அகீதுனா இன்னும் சூழ்ச்சி செய்கிறேன், கைதானா சூழ்ச்சி தான், அதாவது நானும் அவர்களுக்கு விரோதமாக ஒரு சூழ்ச்சி செய்வேன், நானும் அது பலிக்காதவாறு சூழ்ச்சியை செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்ததான் இறுதியான ஆயத்தை பாருங்கள். ஃபமஹிலில் கஃபிரீன அம்ஹில்ஹும் ருவைதா. ஃபமஹில், அதாவது ஃபமஹிலில் அப்படின்றது வந்து ஆகவே அவகாசம் அளிப்பீராக அப்படின்னு அர்த்தம், அதாவது டைம் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, அல் காஃபிரீன, அல் காஃபிரீன யாருக்கு? டிஸ்பிலீவர்ஸுக்கு, நிராகரிப்பாளர்களுக்கு. அம்ஹில்ஹும், அம்ஹில்ஹும் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு அவகாசம் அளிப்பீராக, இன்னும் டைம் கொடுப்பீராக. ருவைதா அப்படின்னா கொஞ்சம். ஓகே, லிட்டில் அப்படின்னு அர்த்தம். ஆகவே நிராகரிப்பாளர்களுக்கு அவகாசம் அளிப்பீராக, அவர்களுக்கு கொஞ்சம் அவகாசம் அளிப்பீராக. ஓகே, அதாவது எனவே நிராகரிப்போர்களுக்கு நீர் அவகாசம் அளியும், சொற்ப அவகாசம் அவர்களுக்கு கொடும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, கொஞ்சமாக நீங்கள் டைம் கொடுங்க, சொற்ப அவகாசம் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் 11வது ஆயத்திலேருந்து நம்ம விளக்கங்களை பார்க்க போகிறோம். வஸ்ஸமாஇ ذاتிர் ரஜ். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தின் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறான். அதாவது ரஜ் அப்படிங்கிறது வந்து ரிட்டர்ன் ஆகிறது. ஓகேவா, இப்போது வானம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, அது என்னது, என்ன ரிட்டர்ன் பண்ணுது, எதை வந்து திரும்புதல் அங்கே நடக்குது, மழையை தான் வந்து திரும்ப கொண்டு வருது. ஓகேவா, வானம் என்ன பண்ணுது, மழையை தான் திரும்ப கொண்டு வருது. வானம் அப்படிங்கிறது திரும்ப 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 மழையை வந்து பெய்ய வச்சுக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா. அது ஏன் வந்து திரும்ப திரும்ப வருது, ஏன்னா ஒரு திரும்புதல் நடக்குது, ரிட்டர்ன் ஆகிறதுனால தான். இப்போது வானம் வந்து மழை பொழியுது, அதுக்கப்புறம் அது பூமிக்குள்ளார அந்த மண்ணில் போகுது, அதை வந்து பூமிக்குள்ளார மண்ணுக்கு அடியில் போனாலும் சரி, அதுக்கப்புறமா நதிகள் கடல்கள் இதிலெல்லாம் வந்து மழை பெய்ய தான் செய்யுது. இப்போது இது வந்து இந்த கடல்களில் உள்ள இந்த மழை நீர் என்ன ஆகுது, திரும்பவும் எவாப்ரேட் ஆகுது, அதாவது தமிழில் என்ன சொல்லுவோம், அதை வந்து நீராவியாகுது. ஓகேவா, நீராவியாகி திரும்பவும் அந்த ஆவியாக வானத்துக்கு தான் போகுது. அப்போ வானத்தில் க்ளவுட்ஸாக ஃபார்ம் ஆகி, அதாவது மேகங்களாக ஃபார்ம் ஆகி திரும்பவும் மழையை வந்து நமக்கு திரும்பவும் கொடுக்குது. இப்படி ஒரு சுழற்சி நடக்குது பார்த்திங்களா, இதான் நீர் சுழற்சி, வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு நிலையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறான். வஸ்ஸமாஇ ذاتிர் ரஜ். ஓகே, மழையை வந்து திரும்ப கொண்டு வரக்கூடிய வானத்தின் மீது சத்தியமாக. சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய வல்லமையை, அவனுடைய ஆற்றலை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ மழையை வந்து பொழிவிக்கக்கூடிய வானத்தின் மேலே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் பண்ணிட்டு, அதனால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். வல் ஆர்தி ذات الصدع. வல் ஆர்து அப்படின்னா பூமியின் மேலேயும் சத்தியம் பண்ணுறான். அந்த பூமி எப்படிப்பட்டதாக இருக்குது, சத, அதாவது கிராக் ஓப்பன், அதாவது பிளந்து போகுது. ஓகேவா, பிளந்து போகுது. எதுக்காக பிளக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வானத்துலேருந்து வரக்கூடிய நீர் வந்து பூமிக்குள்ளார போகணும். பூமிக்குள்ளார போனால் மட்டும்தான் என்னாகும், அந்த விதைகள் வந்து என்னாகும், செடி கொடிகளாக வரும் இல்லையா. ஸோ புற்பூண்டுகளாக வரும், தாவரங்களாக வெளியில் வரும். ஸோ இதுக்காக தான் பூமி வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த நீரை வந்து உள்வாங்கிக்குது. அப்போது பிளந்து தான் உள்வாங்குது. ஓகேவா, பூமி வந்து என்ன ஆகுது, பிளந்து உள்வாங்குது இந்த நீரை. அதுக்கப்புறமா தான் என்ன நடக்குது, தாவரங்கள் முளைக்கப்படுது. இப்போது இந்த பூமி வந்து பிளக்கப்படலை அப்படின்னு சொன்னால் விதைகளுக்கு உண்டான அந்த நீரும் உள்ளே போகாது, வெளிச்சம் சன்லைட்டும் சூரிய ஒளியும் உள்ளே போகாது. அப்போ அங்கே ஒரு ப்ராசஸே நடக்காது. அப்போ நமக்கு சாப்பாடு கிடைக்காது.
இல்லையா? தாவரங்கள் இந்த மாதிரி எல்லா மரச்செடி கொடிகள்லாம் இருந்தால் தான் நமக்கான ஃபுட்டு நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ சுபஹானல்லாஹ், இதுவும் வந்து இப்போ பூமியை வந்து நான் வந்து உள்வாங்கிக்க மாட்டேன், நான் வந்து பிளந்து நீரை வந்து வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? சுபஹானல்லாஹ். அப்போது இந்த பூமியும் வந்து பிளந்து இந்த மழை நீரை உள்வாங்கி நான் தாவரங்களாக வெளியில் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் இதில் அல்லாஹ்வின் வல்லமை தெரியுதா இல்லையா? சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அதனால தான் அல்லாஹ்வின் படைப்புகள் மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சத்தியம் பண்ணி காமிக்கிறான். ஸோ ஏன்னா அவனுடைய வல்லமையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பல வகையான செடி கொடிகளை வெளியாக்குறதுக்கு என்ன தேவை? பூமி பிளக்கணும். அப்போது இதன் மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் பண்ணுறான். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ இந்த 2 விஷயத்தையும் சத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஜவாபுல் கசம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆயத்து வருது. அதுக்கான பதிலாக வந்து ரெஸ்பான்ஸாக என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல். அதாவது நிச்சயமாக இது வந்து இந்த ஹூ அப்படின்றது இங்கே வந்து குர்ஆனை தான் குறிக்குது. இந்த வந்து குர்ஆன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மை தீமைகளை வந்து பகுத்து காட்டக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த நன்மை தீமைகளை அதாவது பகுத்து காட்டக்கூடிய, பிரித்தறிவிக்கக்கூடிய இந்த திருக்குர்ஆன் வந்து எப்படிப்பட்டது? உண்மையானது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இங்கே விளக்கம் கொடுக்குறான். ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபஸ்ல் அப்படிங்கிறது வந்து செப்பரேட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? செப்பரேட் பண்ணி நமக்கு வந்து இதை என்ன பண்ணுறான்னா, இது வந்து உண்மையாக சொல்லக்கூடியது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இந்த திருக்குர்ஆன் அப்படிங்கிறது தான் நமக்கு எப்படி இருக்குதுன்னா, ஹிதாயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இல்லையா? சுபஹானல்லாஹ். ஸோ இந்த திருக்குர்ஆன் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு கிடைக்கலன்னா என்னாகும்? நமக்கு வந்து ஹிதாயத்தும் கிடைக்காது, ஹிக்மத்தும் கிடைக்காது. ஓகேவா? அல்லாஹ்வினுடைய ஹிக்மத், அவனுடைய வல்லமை, அவனுடைய ஆற்றல், சுபஹானல்லாஹ், அவன் நமக்கு வந்து இந்த குர்ஆன் மூலமாக வழிகாட்டி இருக்கிறான். அப்போது இந்த ஹிதாயத்தையும் இந்த ஹிக்மத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து எதனோட சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை பொழியறதன் மூலமாகவும் இந்த பூமி பிளக்கக்கூடியதன் மூலமாகவும் நமக்கு சொல்லி காமிக்கிறான். இந்த மழை பொழியறது அப்படிங்கிறத எதனோட ஒப்பீடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வினுடைய வஹி, அதுவும் வானத்திலேருந்து தானே வருது. அது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு அதை வந்து எப்படி கொடுக்குறான்? அந்த யாரெல்லாம் அதை வந்து உள்வாங்கிக்கிறாங்க, இந்த பூமி எப்படி வந்து அந்த மழை நீரை உள்வாங்கிக்குதோ, பிளந்து உள்வாங்கி அதை வந்து எப்படி ஒரு பயனுள்ள ஒரு தாவரங்களாக நமக்கு கொடுக்குதோ, அது மாதிரி இங்கே உள்ள மனிதர்கள் வந்து இந்த ஹிதாயத்தையும் இந்த ஹிக்மத்தையும் இந்த திருக்குர்ஆன்லேருந்து வரக்கூடிய இந்த இதை வந்து உள்வாங்கி எப்படிப்பட்டவங்கெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க பாருங்கள். ஃபுகஹா இருக்கிறாங்க, அதாவது உலமாக்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், சுபஹானல்லாஹ், எவ்வளவோ வந்து இந்த உலகத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய இந்த இல்மு நாஃபியாவை, பயனுள்ள கல்வியை வந்து அவங்க வந்து உள்வாங்கிட்டு ஹிதாயத்தையும் ஹிக்மத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து கொடுத்ததை வந்து எப்படி உள்வாங்கிட்டு எப்படி வந்து ஒரு பயனுள்ள நிலம் வந்து எப்படி வந்து வெளியில் வந்து ஒரு கொடுக்குதோ, பயனுள்ளதாக வந்து தாவரங்களை கொடுக்குதோ, அது மாதிரி எப்பொழுதுமே வந்து அறிஞர்கள், உலமாக்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிதாயத்தையும் ஹிக்மத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்து பிறருக்கு பயனுள்ளவங்களாகவே தான் எப்போவுமே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சுய சிந்தனை, சுய லாபம் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தில் இருக்காது. மறுமைக்கான சிந்தனை, மறுமையில் நம்ம வந்து உயர்ந்த இடத்துல இருக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இருக்கணும், நல்லோர்களோட இருக்கணும், சஹாபாக்களோட இருக்கணும், அந்த ஒரு தாட்லேயே தான் இந்த உலகத்தில் செயல்படுவாங்க. யார்? உலமாக்கள். ஸோ அப்படிப்பட்டவங்களை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 அதாவது கசம், அதாவது என்ன சொல்லுவோன்னா சத்தியத்தை பற்றி சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததான் ஜவாபுல் கசமாக என்ன சொல்கிறான்னா திருக்குர்ஆனை இங்கே சொல்லி காமிக்கிறான். சுபஹானல்லாஹ், எவ்வளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒப்பீடு பண்ணி புரிய வைக்கிறான் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து உணர முடியுது இல்லையா? சுபஹானல்லாஹ். அடுத்ததாக பாருங்கள், வமா ஹுவ பில் ஹஸ்ல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மா அப்படிங்கிறது உறுதியான மறுக்கிறது அப்படின்னு அர்த்தம். உறுதியாக மறுக்கிறது, அதாவது பயங்கரமாக மறுக்கிறது, ஸ்ட்ராங்காக மறுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எதெல்லாம் மறுக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வீணான பரிகாசமான கேலி செய்யக்கூடிய வார்த்தைகள் கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரியான வார்த்தைகள் கொண்டது இல்லை. இது வந்து வீண் விளையாட்டுக்கு இல்லை. ஹசல்னா அம்யூஸ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கேளிக்கையாக இருக்கிறது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான இது வந்து இந்த ஃபஸ்ல் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே சொன்னேன், பிரித்தறிவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிரித்தறிவிக்கக்கூடியதில் கிளியராக இருக்கும் எந்த ஒரு விஷயம், இன்டலெக்சுவலாக அதை வந்து அணுகணும்.
ஓகேவா? இப்போ குரான் வந்து ஒரு இன்டலெக்சுவல்ஸுக்கான ஒரு ஒரு புக்கு, ஒரு கிதாபு தான் இந்த குரான் அப்படிங்கிறது. அப்போது இதை வந்து நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கணும், ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகம் எப்படி புரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம பாட்டுக்கு நம்ம போன போக்கில் நமக்கு என்ன மனசில் தோணுதோ அந்த மாதிரியான அர்த்தங்கள் கொள்ளக்கூடாது. ஓகேவா? ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதிரி இந்த குரானை புரிஞ்சுக்கிட்டாங்களோ, சஹாபாக்கள் எந்த வழிமுறையில் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அந்த வழியில் தான் நம்மளும் புரிஞ்சுக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஸோ இன்டலெக்சுவலாக தான் இந்த ஃபர்ஸ்டில் இந்த பிரித்தறிவிக்கக்கூடிய இந்த திருக்குரான் நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடியதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஹஸ்ல் அப்படிங்கிறது இது வந்து எப்படின்னா என்ன சொல்கிறதுனா ரொம்ப வந்து அம்யூஸ்மெண்ட், அதாவது ரொம்ப கேலி கிண்டலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப வீக்கான ஒரு விஷயம். அப்படிப்பட்டது இது கிடையாது அப்படின்னு நல்லா சொல்கிறான். ஓகேவா? சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இந்த நிராகரிப்பாளர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இதை வந்து எப்போ பார்த்தாலும் வந்து குரானை வந்து பொய்ப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஓகேவா? அந்த குரானை தழுவி நடக்கிறவங்கள வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து சதி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, குரானை ஹக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சார்ந்து வாழக்கூடியவங்களுக்கு எதிராக சதி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்களுடைய சூழ்ச்சி பலிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சதி செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனிதர்கள் வந்து இந்த நிராகரிப்பாளர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, மறுமை நாளே கிடையாது, மனிதன் வந்து மரணிச்சிட்டான் அப்படின்னு மரிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து திரும்பவும் உயிர் கொடுத்து அதாவது எழுப்புறது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, அது வந்து முடியாத ஒரு காரியம் அப்படின்னு வாதாடிக்கிட்டே இருந்தாங்க. ஓகேவா? அல்லாஹ் அதனால தான் சொல்கிறான், கேவலமான ஒரு துளி இந்திரியத்திலேருந்து மனிதனை படைச்ச அல்லாஹ் வந்து மறுபடியும் அவனுக்கு உயிர் கொடுத்து எழுப்ப முடியாதா? அவன் எப்பேற்பட்ட ஆற்றல் உள்ளவன் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே நமக்கு குறிப்பிட்டு காமிக்கிறான். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வானத்திலேருந்து மழை பொழியிறது மாதிரி பூமியும் பிளந்து அதில் இருக்கக்கூடிய தாவரங்கள் முளைச்சி வந்து வர்றதெல்லாமே ஒரு சாதாரண விஷயமா, அது வேடிக்கையான விஷயமா கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு கருத்தார்ந்த உண்மை, அது ஒரு ஹக்காக இருக்குது. இப்படி வந்து மனிதனை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன பண்ணுவானா, மனிதன் வந்து திரும்ப அல்லாஹ் கிட்டமே போயிடுவான். ஓகேவா? இது வந்து குர்ஆன் சொல்லுது. இதை வேடிக்கையாக விளையாட்டா நீ எப்படி நினைக்கிற? திரும்ப வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனை வந்து உயிர் கொடுத்து எழுப்ப மாட்டானா? இது வந்து வேடிக்கை விளையாட்டு கிடையாது, இது வந்து கண்டிப்பாக திட்டவட்டமான உண்மை அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். சரியா? ஸோ நிராகரிப்போர் வந்து முஸ்லீம்களுக்கு கெடுதி செய்யணும் அப்படின்னா அவங்க சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பழிக்காமல் அல்லாஹ் பண்ணிடுவான். அதனால தான் சொல்கிறான், இன்னஹும் யகீதூன கைதா, அதாவது நிச்சயமாக அவங்க வந்து உங்களுக்கு கேடு செய்யணும், சூழ்ச்சி செய்யணும் அப்படின்னு செஞ்சிட்ருக்குறாங்க. ஓகே, வ அக்கீது கைதா, நானும் அது பழிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நானும் சூழ்ச்சி செய்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க. அதாவது சீக்கிரட்டாக திட்டம் போடுறது, ஓகேவா? சீக்கிரட்டாக சூழ்ச்சி செய்கிறது. இன்னகும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு டவுட்டுமே இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். ஒரு டவுட்டுமே இல்லாமல் அவங்க வந்து உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அப்போ வாழ்ந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தவங்க எல்லாம் சூழ்ச்சி செஞ்சவங்க யார்? மக்காவில் உள்ள குறைஷிகள், அப்புறம் மதீனாவில் அந்த யூதர்கள், இவங்க எல்லாருமே எப்போவுமே சூழ்ச்சி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஓகேவா? உண்மையை வந்து இந்த ட்ரூ மெசேஜ் ஆஃப் இஸ்லாம் வந்துச்சு, ஆனால் அதை அவங்க வந்து ஏற்றுக்கவே இல்லை, டினை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்போது அந்த ஹக்கை வந்து பாத்திலாக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க கண்டிப்பாக சூழ்ச்சி செஞ்சுட்டு தானே இருப்பாங்க. அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே சொல்கிறான். சரியா? ஸோ அதுக்கப்புறமா இந்த சூழ்ச்சி வந்து கண்டிப்பாக பழிக்க போகிறது கிடையாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன பண்ணுறான், அவங்களுக்கு எதிராக வந்து செய்கிறான். ஓகேவா? கைதன் அப்படிங்கிறது மஃஊல் முத்தலக் அப்படின்னு சொல்லுவோம். கைதன், ஓகே, மஃஊல் முத்தலக்குன்னு அரபிக்கில் ஒரு கிராமர் டேர்ம் இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா அதிகமான கூட்டங்கள் அப்படின்னு அர்த்தம். அதிகமானவங்க சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இந்த பன்மையில் சொல்கிறது என்ன, நிறைய குரூப்பான மக்கள் அப்படின்னு அர்த்தம். நிறைய குரூப்ஸு, ஓகேவா? நிறைய வந்து குரூப்பான பீப்புள் என்ன பண்ணிடுறாங்கன்னா சீக்கிரட்டாக பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஓகே, அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காக, அந்த பிளானை வந்து திட்டம் போட்டு செயல்படுத்துறதுக்காக குரூப்பாக டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் எல்லாமே சேர்ந்து முஸ்லீம்ஸுக்காக வந்து செயல்பட்டுட்டு இருப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஐடியாஸை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இப்ராஹிம் அப்படிங்கிற இந்த சூறால 14 46 என்ன தெரியுமா சொல்கிறான்? எனினும் அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளை இறைவன் முன்பாகவே செய்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய சூழ்ச்சிகளோ மலைகளையும் பெயர்த்து விடக்கூடியவைகளாக இருக்கின்றன. அப்படி சூழ்ச்சி செய்கிறாங்களாம். ஓகேவா? மவுண்டைன்ஸையே பெயர்த்து விடக்கூடிய அளவுக்கு சூழ்ச்சி செய்கிறாங்க. ஆயினும் அவர்களுடைய சூழ்ச்சிகள் ஒன்றும் பலிக்கப் போவதில்லை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 14:46 சொல்லி காமிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்கிறாங்க இல்லையா, குரூப்பாக இருந்துக்கிட்டு சூழ்ச்சி செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் இவங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 59 சூரா ஹஷரில் 14வது ஆயத்தில் சொல்கிறான் பாருங்கள். அவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்த போதிலும் பலமான ஒரு கோட்டைக்குள்ளாகவோ அல்லது மதில்களுக்கு அப்பாலோ இல்லாமல், அதாவது நேருக்கு நேராக உங்களுடன் போர் புரிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறான். அவர்களுக்குள்ளாகவே பெரும் பகைமையும் சண்டைகளும் இருக்கின்றன. அவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டிருப்பதாக நீங்கள் எண்ணுகின்றீர்கள். அப்படி கிடையாது. அன்று அவர்களுடைய உள்ளங்கள் சிதறி கிடக்கின்றன. மெய்யாகவே அவர்கள் எதனையும் அறிந்து கொள்ளும் சக்தியற்ற மக்கள் என்பதுதான் இதற்குரிய காரணமாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இவங்க எல்லாமே ஒன்று கூடி பல சூழ்ச்சிகள் செஞ்சாலும் அவங்க யுனைட்டடாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் தே ஆர் ஹார்ட்ஸ் ஆர் டிவைடட் அப்படின்னு சொல்கிறான். அவங்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்குது? டிவைடடாக தான் இருக்குது, யுனைட்டடாக இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தெளிவுபடுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்த ஆயத்தில் அக்கீது கைதான்னு சொல்லிட்டான். அதாவது நானும் அது பலிக்காதவாறு சூழ்ச்சியை செய்கின்றேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சிம்பிளாக சொல்லிட்டான் பாருங்களேன். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மனிதர்கள் கண்டிப்பாக எப்படி பண்ணப்படுவாங்க? ஒரு ஹியூமிலியேட் பண்ணப்படுவாங்க. அதாவது இழிவாக்கப்படுறது. ஓகேவா? இப்படிப்பட்ட மனிதர்கள் கண்டிப்பாக இழிவாக்க தான் படுவாங்க. ஏன்? அவங்க அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பொய்ன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் டைரெக்டாக நிராகரிப்பாளர்கள்ட்ட பேசலை இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட தான் இதை சொல்கிறான். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அதாவது இது ஓதி காமிக்கும் போது தான் இந்த நிராகரிப்பாளர்களுக்கு தெரிய வரும். ஸோ அவங்கள இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன பண்ணுறான்னா, அவங்கள இழிவுக்குள்ளாக்குறான். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக சொல்லி நானும் அது பலிக்காத மாதிரி சூழ்ச்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னால், இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி ஓதி காமிக்கும் போது தான் அவங்களுக்கு தெரிய வரும் இல்லையா? ஸோ சுப்ஹானல்லாஹ். இதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு 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 ஸ்டூடெண்ட்டோடைய பேட் பிஹேவியரை இது பண்ணிகிட்ருக்குறாங்க. என்ன சொல்கிறதுனா, விமர்சிச்சிட்ருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விமர்சிச்சிட்ருக்குறாங்க. ஆனால் அவன் இன்னொரு சாரார்கிட்ட, இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட, மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டலாம் டைரெக்டாக சொல்லிகிட்ருக்குறான். ஓகேவா? அதாவது ஒரு டீச்சர் ஒரு மாணவனை, வேறொரு மாணவனை என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுடைய கெட்ட செயல்களை குறித்து விமர்சிச்சிட்ருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவன் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, டைரெக்டாக சொல்லாமல், வெளிப்படையாக சொல்லாமல், என்ன சொல்கிறதுனா, ரொம்ப கேவலமாக பேசுகிறது. அதாவது ஒரு டீச்சர் டைரெக்டாக ஒரு மாணவனை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுறல, அதாவது விமர்சிக்கலை, டைரெக்டாக விமர்சிக்கலை. இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் இந்த மாணவன் இப்படிலாம் இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறது அவனை இழிவுக்குள்ளாக்குற மாதிரி. ஓகேவா? ஸோ அவன் மோசமானவன், அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், ரொம்ப தப்பு பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட டைரெக்டாக சொல்லாமல் வேற ஒரு சாரார்கிட்ட போய் சொல்கிறது. அப்போது சொல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவன் அங்கே இழிவுக்குள்ளாக்கப்படுறான் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில். ஓகேவா? அந்த மாதிரி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இங்கே இந்த மனிதர்களை இழிவுக்குள்ளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிராகரிப்பாளர்கள்ட்ட பேசலை இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். இந்த மாதிரி அந்த மனிதர்கள் இப்படிலாம் செய்கிறாங்க. ஓகேவா? சூழ்ச்சி செய்கிறாங்க. நானும் அது பலிக்காத மாதிரி சூழ்ச்சி செய்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ்.
அடுத்ததான் இறுதி ஆயத்தில் பாருங்கள், ஃபமஹிலில் கஃபிரீன அம்ஹில்ஹும் ருவைதா. அதாவது எனவே நிராகரிப்பாளர்களுக்கு நீரை வந்து அவகாசம் கொடுங்க, சொற்ப அவகாசம் அவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தோட மகிமையை வந்து குறைச்சி காட்டுறாங்க பார்த்தீங்களா. இந்த முஸ்லீம்களுக்கு எப்போதுமே துன்பம் தராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரியான ஆளுங்களுக்கு முன்னிலையில் இஸ்லாத்தோட மதிப்பை வந்து கண்டிப்பாக உயர்த்துவான். அது மட்டும் இல்லாமல் நேர்வழிக்கு உள்ள மக்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது அவங்களும் முன்னேறிக்கிட்டே போகிறதையும் பார்க்க வைப்பான். ஓகேவா, நேர் வழிக்கு உண்டான மக்கள் இருக்காங்களே அவங்களும் உயர்ந்துக்கிட்டே போகிறத பார்க்க வைப்பான். மறுமை நாளில் இந்த மாதிரியாக விசுவாசம்தான், அதாவது ஈமானோட நீ இருந்தால் தான் உனக்கு அது கை கொடுக்கும் அப்படிங்கிற அந்த செயல்களையும் வந்து மனசில் பதிய வைப்பான். ஓகேவா, ஸோ இதெல்லாமே வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த குதர்க்கவாதிகள், நிராகரிப்பாளர்கள் இவங்கெல்லாம் வந்து கொஞ்ச காலத்துக்கு அவங்க வந்து உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அவகாசம் கொடுங்க. ஏன்னா நிலையான வேதனையை அவங்க வந்து பின்னாடி அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் ஒரு சில காலம் வந்து இந்த நிலையில்லாத இந்த உலக சுகத்தை வந்து அவங்க அனுபவிச்சுக்கட்டும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். ஓகேவா, சுப்ஹானல்லாஹ். ஸோ இவங்களுக்கு வந்து எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, டார்மெண்ட் இருக்கும், பனிஷ்மெண்ட் இருக்கும், டிஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ எல்லா விதத்துலேயும் இவங்களுக்கு வந்து அழிவு தான், தண்டனை தான், ஸோ துன்புறுத்தல் தான். ஓகேவா, ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அவங்க வந்து இருக்க போகிறாங்க. அதனால் அவங்க வந்து கொஞ்ச நாள் வந்து இருந்துக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அவங்களுக்கு வந்து நீங்கள் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ். அதாவது சூரத்துல் லுக்மானில் 24வது ஆயத்தில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை வந்து நிச்சயமாக சிறிது சுகம் அனுபவிக்கும்படி நாம் விட்டு வைப்போம், பின்னரோ கடுமையான வேதனையின் பக்கம் செல்லும்படி நாம் அவர்களை நிர்பந்தித்து விடுவோம் அப்படின்னு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஸோ இப்படிப்பட்டவங்களை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக வந்து விட்டு வைக்க மாட்டான். அவங்களுக்கு என்ன இருக்கும், துன்புறுத்தல் இருக்கும், கஷ்டங்கள், கொடுமைகள், தண்டனைகள், எல்லாமே அவங்களுக்கு வந்து அழிவு எல்லாமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நபியை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க. சிறிது காலம், கொஞ்ச காலம் இந்த நிராகரிப்பாளர்கள் வந்து அவங்களான முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும். அவங்களுடைய கதி என்னவாகும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்கிறதுக்கு வந்து ரொம்ப காலம் பிடிக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். ஓகேவா, ஸோ அவங்களுடைய நிலையிலேயே அவங்கள விட்டுடுங்க அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஸோ அந்த மாதிரி அதாவது ஃப அப்படிங்கிறது வந்து ஃப மஹிலில், ஃப அப்படிங்கிற வார்த்தை வந்து அதனால் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த மாதிரியாக வந்து அநீதி இழைக்கக்கூடியவங்க அவங்களோட நிலை என்னவாகும், ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஃப அப்படிங்கிற வார்த்தை. ஓகே, இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இங்கே வந்து ஒரு அம்ஹில்ஹும், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அது வந்து முழுமையாக அவங்களே வந்து இருக்கட்டும், அது அப்படியே முழுமையாக இருக்கட்டும், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கலாம், டைமு கொடுக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த ருவைதா அப்படிங்கிறது வந்து அதாவது கொஞ்சம் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லிட்டில் மோர் டைம் கொடுங்க அப்படின்னு அர்த்தம். லிட்டில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரவுதுனா லிட்டில் அப்படின்னு அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரி நேரம் வந்து கொடுக்கப்படுது யாருக்கு, டிஸ்பிலீவர்ஸ், நான் பிலீவர்ஸுக்கு. அவங்க இங்கே வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ முஸ்லிம்ஸ் வந்து இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் அநீதிக்குள்ளாக்கப்படுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொல்கிறான், அதாவது கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்குது, அவங்க வந்து ரெடி டு பனிஷ் தான், அப்படிப்பட்டவங்க தான். ஆனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் டைமை கொடுங்க, நீங்கள் வந்து பொறுமையோடு இருங்க, அந்த இது நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிருங்க. டிஸ்பிலீவர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து இது பண்ணிக்க வேண்டாம், அவங்கள பற்றி ரொம்ப கவலைப்பட தேவை கிடையாது, அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக டைமை கொடுக்கலாம். ஸோ நீங்கள் கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்காக துவா எல்லாம் வந்து செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் சொன்னால்
நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கெல்லாம் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். அவங்களுடைய அழிவு இருக்குது, அவங்களுக்கு கண்டிப்பாக அழிவு இருக்குது, அவங்களுடைய சமூகத்தில் வாழ்ந்த டிஸ்பிலீவர்ஸுக்கு குரானில் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அல்லாஹுடைய வல்லமை இது வந்து நமக்கு புரிய வைக்கிறான். ஸோ கண்டிப்பாக அதாவது ஒரு ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும், நபிமாரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த டிஸ்பிலீவர்ஸ் அதாவது நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக அவங்க துவா செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது கபூல் ஆகிடும். ஓகேவா, கண்டிப்பாக அழிக்கப்பட்டுருவாங்க. ஆனால் அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பொறுமையோடு இருங்க, அவங்களுக்கு டைமை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்சோல் பண்ணுறான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ இந்த அம்ஹில் அப்படிங்கிறது ரொம்ப அழுத்தமாக ரிப்பீட்டடாக வந்து எம்ஃபசஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா, எம்ஃபசஸ் பண்ணக்கூடியது. அதாவது இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து டைமை கொடுங்க, அவகாசம் அழியும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையாக சொல்கிறான். ஓகேவா, சுப்ஹானல்லாஹ். ஸோ இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பிளானை போட்டு வச்சுருந்தான். ஹிஜ்ரா நடந்துச்சு, மதினாக்கு வந்து மூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பத்ர் போர், உஹது போர், அஹ்ஸாபுன்னு சொல்லிட்டு வரிசையாக ஃப்யூச்சரில் நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்போது எல்லாமே இந்த மக்கள் வந்து டிஸ்பிலீவர்ஸ் என்ன பண்ணாங்க, முஸ்லீம்ஸுக்கு அகைன்ஸ்டாக வந்து நிறைய திட்டங்கள் போட்டுகிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் இறுதியில் மக்கா வெற்றி தானே அடைஞ்சுது இல்லையா? ஸோ அல்லாஹ் வந்து அவனுடைய பவர், அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துவாவினுடைய பவர். ஸோ இதெல்லாமே வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து இந்த குறைஷிகள் கூட்டமே வந்து என்னாச்சு, இதுக்கெல்லாமே வந்து பார்த்துட்டு தான் இருந்துச்சு இல்லையா? ஸோ அவங்க எல்லாமே எப்படி அழிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து வரலாறில் சீரால படிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பொறுமையோடு இருக்க சொல்கிறான். ஸோ ஃப்யூச்சரில் அவனுக்கான ஒரு பிளான் இருக்குது. ஃப்யூச்சர் பிளான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு சூழ்ச்சி திட்டம் வந்து வச்சுருக்கிறான். ஓகேவா, அதனால தான் இங்கே வந்து அக்கீது கைதா அப்படின்னு சொன்னான். அக்கீது கைதானா நானும் அது பழிக்காத மாதிரி சூழ்ச்சி செய்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய ஃப்யூச்சர் பிளான் அப்படின்றது இருக்குது. ஓகேவா, அது வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த நான் முஸ்லிம்ஸ்க்கு அகைன்ஸ்டாக துவா செஞ்சிடக்கூடாது, அவங்க பொறுமையாக இருக்கணும், அவங்களுக்கு டைமு கொடுக்கணும், அவங்க வந்து இந்த உலகத்தில் லிமிட்டடான வாழக்கூடிய இந்த உலகத்தில் அவங்க வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். ஓகேவா, அவங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது, துன்புறுத்தல், தண்டனை, அழிவு இதெல்லாமே உறுதியாக மறுமையில் இருக்குது. அப்போது இந்த உலகத்தில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம டைமு கொடுக்கலாம் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி முடிக்கிறான். கொஞ்ச காலம் அவங்க வந்து உலக சுகத்தை அனுபவிச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். ரஹ்மான் இல்லையா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தானே அந்த நான் பிலீவர்ஸ் டிஸ்பிலீவர்ஸையும் நிராகரிப்பாளர்களையும் அவன் தானே படைத்தான் இல்லையா? அப்போ எல்லாருக்குமான ரிசுக்கையும் அல்லாஹ் தானே வழங்குறான். எல்லா நான் பிலீவர்ஸும் வந்து அல்லாஹ் வணங்காததுனால பட்னியாவாக இருக்கிறாங்க, எல்லா ரிசுக்கும் அவங்களுக்கும் வழங்கிட்டு தானே இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஸோ அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன ஒரு நல்ல ஒரு படிப்பினை, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்போது எவ்வளவு நம்ம பொறுமையாக இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் யார் எப்படி வாழணும் அப்படிங்கிறத தீர்மானிச்சிருக்கிறான் இல்லையா? ஸோ அல்லாஹுக்கு மாறு செய்கிறவங்க இந்த உலகத்தில் சொற்ப சுகத்தை அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. மறுமையோட தண்டனை அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கும், தண்டனையே எதிர்பார்த்துட்ருக்கும். ஓகேவா, சுப்ஹானல்லாஹ். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா அத்தாரிக்கில் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதை நம்ம வந்து ஓரளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய உதவியை கொண்டு ஹிதாயத்தை நமக்கு கொடுத்த ஹிதாயத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நம்ம எப்படி வந்து இந்த சூறாவை நம்மளை புரிஞ்சுக்க வச்சுருக்கிறானோ அந்த முறையில் நம்ம வந்து புரிஞ்சுக்கக்கூடியவங்களாக விளங்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், நம்ம வந்து 86வது சூறாவில் 11லேருந்து 17 ஆயத்துக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தஜ்வீது சட்டங்களை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸமாஇ ذاتிர் ரஜ். இதில் வா ஃபத்ஹா, சீன் ஷத்தா வஸ், சீன் ஃபத்ஹா ச, வஸ்ஸ. இந்த இடத்துல சீனில் ஷத்தா இருக்கிறதுனால இது வந்து ஹுருஃபு ஷம்சியா எழுத்து. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், தஷ்தீத் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை வந்து பாஸ் பண்ணி தான் ஓதணும். வஸ்ஸ, ஏன்னா அங்கே சீன் சுக்கூனும் இருக்குது, சீன் ஃபத்ஹாவும் இருக்குது. அது இடையில இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசலையும் லாமையும் நம்ம உச்சரிக்க மாட்டோம்.
ஓகேவா? அப்போது வஸ்ஸ, அடுத்தது மீம் ஃபதா அலிஃப் மத்து, அதுக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், ஹம்சா இருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம், மத்தல் வாஜிபல் முத்தசில் 4 இல்லைன்னா 5 அலிஃப் நீட்டணும். அப்போது வஸ்ஸமா இ, ஹம்சா கெஸ்ரா இ, ஹம்சா வந்து அகசல் ஹல்குலேருந்து வரக்கூடிய எழுத்து, அடித்தொண்டை. அடுத்ததான் ஜால் ஃபதா அலிஃப் சுகுன் த, இது வந்து தரஃபுல் லிசான் நுனினாவை எழுத்து, அப்போது 2 அலிஃப் நீட்டி ஓதணும். த கெஸ்ரா, ரா ஷத்தா திர், ரா ஃபதா ஜீம் சுகுன் ரஜ். ஓகே, ரஜ், இதில் வந்து ரா ஃபதா வந்து ஹெவியாக ஓதணும். அடுத்ததான் இதில் ஜாயின் பண்ணும்போது அலிஃப் லாமை வந்து நம்ம உச்சரிக்க மாட்டோம், ஏன்னா ரா வந்து ஹுருஃபு ஷம்ஸே எழுத்து. அடுத்ததான் ஜீம் சுகுன் வந்து கல்கலா சுகரா கொடுக்கணும், ராஜ். ஓகே, அடுத்தது ஐனில் வந்து இப்போ நிப்பாட்டுறதுனால ஐனில் கெசரா இருக்குது, அப்போ சுக்குனாக மாற்றுவோம், ஆரது சுக்குன். அப்போது இங்கே என்ன பண்ணணும், எப்படி ஓதணும், இதை நிப்பாட்டணும், ரஜா, அந்த ஐனுடைய மஹரஜை நம்ம கொடுக்கணும், சப்தத்தை கொடுக்கணும். ஓகேவா? அப்போ எப்படி ஓதணும், வஸ்ஸமா இதாத்தி ரஜா. அடுத்தது 12வது ஆயத்தை பாருங்கள், வல் ஆர்தி தாத்தி ஸத்அ. அப்போது வா ஃபதா லாம் சுகுன் வல், ஹம்சா ஃபதா ரா சுகுன் அர், தாத் கெஸ்ரா தி. ஓகே, வல் ஆர் தி, இந்த தி கிடையாது தி. ஓகேவா? இது ஹாஃபத்துல் லிசான் எழுத்து. அப்போது சைடு நாவனுடைய ஓரப்பகுதிகள் மேலே உள்ள கடவாய் பற்களை டச் பண்ணணும். ஓகேவா? அப்போது வல் ஆர் தி. அடுத்ததான் தாத்தி, தாங்கிறது தரஃபுல் லிசான். இப்போ ஹாஃபத்துல் லிசான்லேருந்து அடுத்தது ஹரஃபு, அதாவது தரஃபுல் லிசானுக்கு நாவு வந்துடணும். ஓகேவா? வல் ஆர் தி தாத்தி, தாத்தி. ஓகே, த கெஸ்ரா, சாது ஷத்தா திஸ். இப்போது இந்த சாது வந்து ஹெவியான எழுத்து, சாது ஃபத்ஹா தால் சுகூன் சொது. ஓகே, சாது ஃபத்ஹா தால் சுகூன் சொது. இந்த ஷீன் சவுண்டை கொடுத்துடாதீங்க, இது சாது. ஓகே, அப்போது தால் சுக்குன் வந்து என்னது, கல்கலா சுகரா கொடுக்கணும். அடுத்த எழுத்து என்ன இருக்குது, ஐனில் கெசரா இருக்குது. இப்போது வக்ஃபு பண்ணுறதுனால ஐன் சுக்குனை மாற்றுவோம், அப்போது சொது. ஓகே, லைட்டாக அந்த ஐனுடைய மஹரஜை நம்ம கொடுக்கணும். அப்போது வல் ஆர்தி ذات الصدع. ஓகே, அடுத்தது 13வது ஆயத்தை பாருங்கள், இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல், ஃபஸ்ல். ஓகே, இது வந்து எப்படி ஓதணும், ஹம்சா கெஸ்ரா நூன் ஷத்தா இன், நூன் ஃபதா ந, இன்ன. நூன் வந்து முஷத்ததா, அப்போது வந்து இது என்னது, அக்மல் குன்னா, முழுமையாக குன்னா கொடுக்கணும். இன்ன ஹ தொமா வாவ் சகைரா ஹூ, 2 அலிஃப் நீட்டணும். அடுத்ததான் லாம் ஃபத்ஹா காஃப் ஃபத்ஹா வாவ் சுகூன் ல கவ். ஓகே, கவ். அப்போது லாம் ஃபத்ஹாவில் காஃப் ஃபத்ஹா வாவ் சுகூன் கவ் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாவுல் லீன் இங்கே இருக்குது, ஹர்ஃபுல் லீன், வாவுல் லீன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் இந்த கவ் அப்படின்னு சொல்லும்போது வாய் வந்து உங்களுக்கு குவியணும். ஓகே, குவியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கரெக்டாக உச்சரிக்கலை அப்படின்னு அர்த்தம். லக்கவ், லக்கவ் அப்படின்னு சொல்லும்போது வாய் வந்து குவிஞ்சு வரணும், வட்ட வடிவத்தில் வரணும். அடுத்ததான் லாம் தொம்மத்தைன் இருக்குது. அடுத்த வார்த்தை வாயில் முதல் எழுத்து என்ன இருக்குது, ஃப இருக்குது. அப்போது என்ன சட்டம், எஃபா பண்ணணும், மறைச்சோ ஒன்றா செஞ்சு ஓதணும். அப்போது ல கவுலுன், கவுலுன் மறைக்கணும், ஒன்றாவும் செய்யணும். அதுக்கப்புறமா ஃப ஃபத்ஹா சாது சுகூன் ஃபஸ், ஃபஸ். ஓகே, ஃபஸ். இந்த இடத்துல வந்து அடுத்ததான் லாமில் தம்மத்தைன் இருக்குது. இப்போ நம்ம இப்போ நிப்பாட்டுறதுனால லாம் சுக்குனா மாற்றிட்டோன்னா ஃபஸ்ல், ஃபஸ்ல். இந்த 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 சாதுக்கு வந்து எந்த ஒரு ஹரக்கத்தை கொடுத்துடக்கூடாது. ஓகேவா? அது வந்து ஃபஸ் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ லாமுடைய மஹரஜை லைட்டாக நம்ம கொடுத்தா போதும். ஓகே, ஃபஸ்ல், ஃபஸ்ல். அதுக்காக ஃபஸ்லு, ஃபஸ்லு அப்படின்னா சொல்லக்கூடாது. இந்த லாமுக்கும் வந்து ஹரக்கத்தை கொடுத்துடக்கூடாது. பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் தம்மா ஹரக்கத்தை தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்லு, ஹஸ்லு, இந்த மாதிரி இல்லு இப்படிலாம் சொல்கிறது அப்படிலாம் செய்யக்கூடாது. ஃபஸ்ல், இல். ஓகே, ஃபஸ்ல். அந்த சாதுக்கும் ஹரக்கத்தை கொடுக்கக்கூடாது, லாமுக்கும் ஹரக்கத்தை கொடுக்கக்கூடாது. இது வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ எப்படி ஓதணும் இதை, இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல். ஓகே, அடுத்தது 14வது ஆயத்து, வமா ஹுவ பில் ஹஸ்ல்.
ஓகே, இது வாவ் ஃபத்ஹா வா, மீம் ஃபத்ஹா, அலிஃப் சுக்கூன் மா வ மா. இது வந்து அலிஃப் மத்து. அடுத்ததான் ஹ தொமா ஹூ, வாவ் ஃபத்ஹா வ ஹுவ. அடுத்தது ப கெஸ்ரா லாம் சுக்கூன் பில், பில் நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசல் ட்ராப் ஆகிடும். அடுத்தது ஹ ஃபத்ஹா ஜ சுக்கூன் ஹஸ், ஹஸ். ஓகே, அடுத்ததான் லாமில் கெஸ்ரா இருக்குதா. இப்போ இதை வந்து சுக்குனா மாற்றுவோம். அப்போது வக்ஃபு பண்ணுறதுனால அப்போ என்ன பண்ணுவோம், பில் ஹஸ்ல், ஹஸ்ல். ஓகே, இந்த இடத்துல எந்த ஒரு ஹரக்கத்தும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் வைக்கணும். ஓகேவா, வமா ஹுவ பில் ஹஸ்ல், அவ்வளவுதான். அதை வந்து லூ லீ இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாது வக்ஃபு பண்ணும்போது. இப்போது கண்டினியூஸாக ஓதுறோம் அப்படின்னா வேறு. ஓகே, வமா ஹுவ பில் ஹஸ்லி இன்னஹும் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணிடுவோம். ஆனால் நிப்பாட்டுறோம், ஒவ்வொரு ஆயத்தையும் நம்ம நிப்பாட்டி ஓதுறோன்னா அதுக்கு உண்டான சட்டத்தை நம்ம கொடுத்தாகணும். அடுத்ததாக 15வது ஆயத்தை பாருங்கள். இன்னஹும் யகீதூன கைதா. இப்போது ஹம்சா கெஸ்ரா, நூன் ஷத்தா இன், நூன் ஃபத்ஹா ந, இன்ன, ஹ தொமா மீம் சுக்கூன் ஹும், இன்னஹும். இந்த இன்ன அந்த நூன் ஷத்தா என்ன பண்ணணும், அக்கமல் குன்னா முழுமையாக குன்னா கொடுக்கணும். அடுத்ததான் யா ஃபத்ஹா யா, காஃப் கெஸ்ரா யா சுக்கூன் கீ, யாவுல் மத்து 2 அலிஃப் நீட்டணும். தால் தொம்மா வாவ் சுக்கூன் தூ 2 அலிஃப் நீட்டணும், வாவுல் மத்து. அடுத்தது நூன் ஃபத்ஹா ந, யகீதூன. அடுத்தது காஃப் ஃபத்ஹா யா சுக்கூன் கை, இது யாவுல் லீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, யாவுல் லீன், ஹர்ஃபுல் லீன், யாவுல் லீன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் தால் ஃபத்ஹத்தைன் இருக்குது. ஓகே, தால் ஃபத்ஹத்தைனில் இப்போ நிப்பாட்டுறதுனால கைதன் அப்படின்னு தான் இருக்குது. நம்ம இப்போ நிப்பாட்டுறதுனால என்ன பண்ணணும், மத்துல் ஐவப் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த 2 அலிஃப் நீட்டி தான் நிப்பாட்டணும், கைதா. ஓகே, இது அந்த ரூல் பேர் மத்துல் ஐவப். ஓகேவா, இப்போ இது எப்படி ஓதணும், இன்னஹும் யகீதூன கைதா. அடுத்தது 16வது ஆயத்தை பாருங்கள். வ அகீது கைதா, வாவ் ஃபத்ஹா வா, ஹம்சா ஃபத்ஹா அ. அடுத்தது காஃப் கெஸ்ரா யா சுக்கூன் கீ 2 அலிஃப் நீட்டணும், யாவுல் மத்து. தால் தொமா து, வ அகீது. அடுத்தது காஃப் ஃபத்ஹா யா சுக்கூன் கை. ஓகே, இது யாவுல் லீன். அடுத்தது இங்கேயும் என்ன இருக்குது, தால்ல ஃபத்ஹத்தைன் இருக்குது. அப்போது நிப்பாட்டுறதுனால மத்துல் ஐவத் சட்டம். அப்போது 2 அலிஃப் நீட்டி நிப்பாட்டணும், வ அகீது கைதா. அடுத்ததா 17வது ஆயத்து, இறுதியான ஆயத்தை பாருங்கள். ஃபமஹிலில் கஃபிரீன அம்ஹில்ஹும் ருவைதா. ஃப ஃபத்ஹா ஃப, மீம் ஃபத்ஹா ஹ ஷத்தா மஹ், ஹ கெஸ்ரா ஹி, மஹி. ஓகே, இந்த இடத்துல வந்து 2 எழுத்து இருக்குது, அது கவனித்து ஓதணும். ஹ சுக்கூனும் இருக்குது, ஹ கெஸ்ராவும் இருக்குது. அப்போது 2 எழுத்தையும் விட்டுறக்கூடாது, கரெக்டாக நம்ம உச்சரிக்கணும். பெரும்பாலும் இந்த ஹ சுக்கூனை வந்து விட்டுருவாங்க, ஃப மஹீலில் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது, ஃப மஹீலில், மஹீலில். ஓகே, ஃப மஹீலில், ஹ கெஸ்ரா ஹி, லாம் கெஸ்ரா, லாம் சுக்கூன் லில், ஃப மஹீலில். அடுத்தது காஃப் ஃபத்ஹா அலிஃப் சகைரா க 2 அலிஃப் நீட்டணும், ஃப கெஸ்ரா ஃபி, ரா கெஸ்ரா யா சுக்கூன் ரீ, இங்கே யாவுல் மத்து 2 அலிஃப் நீட்டணும். அடுத்தது நூன் ஃபத்ஹா ந. அப்போது ஃப மஹிலில் கஃபிரீன. அடுத்தது ஹம்சா ஃபத்ஹா மீம் சுக்கூன் அம், ஹ கெஸ்ரா லாம் சுக்கூன் ஹில், அம் ஹில், ஹ தொம்மா மீம் சுக்கூன் ஹும், அம் ஹில் ஹும். இந்த ஹங்கிறது வந்து எங்கேருந்து வருது, அக்கசல் ஹல்குலேருந்து, கீழ் தொண்டையிலேருந்து வரணும். ஓகேவா, அடுத்ததான் ரா தொம்மா ரூ, ஹெவி லெட்டர் ரூ. அடுத்தது வாவ் ஃபத்ஹா யா சுக்கூன் வை, ரூவை. இந்த வை அப்படின்னு சொல்லும் போது இங்கே அது யாவுல் லீன். ஓகே, அடுத்ததான் தால் ஃபத்ஹத்தைன் இருக்குது. அப்போது ருவை தன் அப்படின்னு தான் இருக்குது இல்லையா. அதை இப்போது நம்ம வக்ஃபு பண்ணுறதுனால என்ன பண்ணணும், மத்துல் ஐவப் அப்படிங்கிற அந்த சட்டத்தின் அடிப்படையில் 2 அலிஃப் நீட்டி நிப்பாட்டணும். அப்போது ருவைதா. ஓகே, இப்போ திரும்ப சொல்கிறேன். ஃபமஹிலில் கஃபிரீன அம்ஹில்ஹும் ருவைதா. அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதிரி தான் நம்ம வந்து தஜ்வீது சட்டங்களை அப்ளை பண்ணி இன்ஷா அல்லாஹ்
கரெக்டான முறையில் ஓதுறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேங்களாம்மா? இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.